ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மீனா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இல்லையேங்க, நீங்கள் லஞ்சம் வாங்கினதை நாங்கள் நேர்லேயே பார்த்துட்டோம், இது சரியான எவிடன்ஸ். நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே நின்று பேசுகிறதுக்கு உங்களால் முடியாது, ஏன்னா நீங்கள் ஸ்டேஷன் வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே டிவியில் நியூஸ் சேனலில் போய்கிட்டுருக்கு. மயில் வந்து அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்கள் கோமதிக்குமே பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. மயில், என்னடி இது, மீனா இப்படி லஞ்சம் வாங்குறவ கிடையாதே, கண்டிப்பாக அவள் லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆமாத்த, மீனா அப்படிப்பட்டவங்க இல்லை, ஏதோ நடந்திருக்கு அத்தை. சரிங்க அத்தை, நீங்கள் மாமாவுக்கு இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். மீனாவை வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாவம் மீனா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எப்படி உட்காண்ட்ருப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் நினைக்கவே ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. அத்தை, நீங்கள் மாமாவுக்கு கால் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபோனுக்கு நம்ம கோமதி கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் செந்தில், பாண்டியன், பழனின்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே பழனி, பாண்டியன், நம்ம செந்தில் 3 பேருமே ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அங்கே மீனா வந்து ஸ்டேஷனில் உட்காண்ட்ருக்காங்க. மீனா செந்தில பார்த்ததுமே, ஏங்க நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் லஞ்சம் வாங்கவே இல்லைங்க, ஆனால் அந்த சக்திவேலும் அந்த குமாரும் 2 பேரும் சேர்ந்து என்னை இந்த சிக்கலில் மாட்ட விட்டுட்டாங்க, நான் சத்தியமாக லஞ்சமெல்லாம் வாங்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு, மீனா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மீனா, நீ இரு, உன்னை இங்கே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஆதாரமாக பெரிய பெரிய ஆஃபீஸருங்களே பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறமாலாம் எதுவும் பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கான கேஸ் ஆகிடுச்சுப்பா, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செந்தில் இருந்துட்டு, ஐயோ சார், உண்மையாகவே மீனா லஞ்சம் வாங்குறவங்க கிடையவே கிடையாது, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, யாராச்சும் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா கூட அவங்கள கண்டித்து வைப்பாங்க, ஆனால் மீனா லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்கிறத என்னால் சத்தியமாக நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையாங்க, இதுக்கான சாட்சி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு இங்கே பாண்டியன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்பா, எதுவுமே பண்ண முடியாது போலப்பா, ஏதாவது ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் மீனாவை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி மீனா வேலை பார்க்குற ஆஃபீஸ்கில் போயிட்டு நம்ம விசாரிப்போம், அங்கே விசாரித்தோன்னா ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் செந்திலும் பழனி 3 பேரும் இங்கே மீனா வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுமே சொன்னாங்க, மீனா வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். அங்கே போயிட்டு இங்கே செந்தில் இருந்துட்டு, இந்த ஆஃபீஸில் தான் மீனா வேலை செய்கிறாங்க, அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி மீனாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து மீனாவுக்காக சப்போர்ட்டிவாக நிற்குவீங்க தானே, மீனாவை பற்றி உங்களுக்கும் தெரியும்ல, நீங்கள் அவங்க கூட தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு, இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் மீனாவுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு சக்திவேல் சார் பணம் கொடுத்துருக்காரு, அவர் பணம் கொடுத்ததை நாங்கள் வாங்கிக்கணும், அவருக்கு சாதகமாக தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் பாண்டியனும் செந்திலும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சதி வேலையை பண்ணது சக்திவேலு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள பல்லார்னு ஒரு அறவிடுறாங்க. உன்னுடைய குடும்பத்தில் இப்படி உங்கள் வீட்டு பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுனா உனக்கு எப்படி இருக்கும், அதுவும் மீனா தப்பு பண்ணவே இல்லை, தப்பு பண்ணாதவளை இப்படியே மாட்டி விட்டுட்டிங்களே, பணத்துக்காக நீ மீனாவை மாட்டி விட்டுட்டில்ல, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை தானே, நீ எல்லாம் எதுக்கு அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற, மக்களுக்கு அதாவது மனித நேயமாக நடந்துக்கணும், மீனா ஒரு நல்ல ஆஃபீஸர், அவளை போயிட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எங்கள் பார், ஒழுங்கு மரியாதையாக நீ இப்போது மீனா வந்து நல்லவ நிரபராதி, சக்திவேல்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் இப்படி அவங்கள மாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, அப்படி இல்லை அப்படின்னா நீ இப்போ சொன்ன இல்லை, அது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் போலீஸ்கிட்ட காட்டினேன் அப்படின்னா நீ தான் ஜெயிலுக்கு போகுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே
மீனா கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களா, அவங்க வந்து பயந்துடுறாங்க. சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. இப்படி சக்திவேல் வந்து மிரட்டி என்னென்னமோ சொல்லி எங்களை வந்து பொய் சொல்ல வச்சுட்டாங்க. மீனா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அந்த மேடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நாங்களே லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சக்திவேலும் குமாரும் அவங்க தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மீனா மேடமுக்கும் சக்திவேல் சாருக்கும் பகை இருக்குது. அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் மீனா மேடமை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்ககிட்ட பணத்தை கொடுத்து எங்களை பொய்யா சாட்சி சொல்ல வச்சாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, நீங்களாம் என்னையா ஆஃபீஸருங்க, சுத்தம் வேஸ்ட்டு, தப்பு பண்ணாதவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், தப்பு பண்ணவங்கள வெளியே நல்லா சுத்த விட்டுருக்கேன், அப்போது உன்னை தான் போலீஸ் இது லாக்கப்பில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் மன்னிச்சிடுங்க சார், குடும்ப கஷ்டம், அதனால் அவர் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே நான் இப்படி தப்பான வேலையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை நம்ம செந்திலும் பாண்டியனும் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எங்கள் மீனாவுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. அத்தை, உன் அண்ணனுங்க தான் அத்தை என்னை உள்ளே தள்ள பார்த்தது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல். எதுக்காகனா இன்னொரு குடோனை இடிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன்ல, அதனால தான் அந்த குடோனையும் இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது இடிக்கிறதுக்குள்ளே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா எப்படியாவது அந்த குடோனை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன் அத்தை, உன் அண்ணனுங்க இந்த கவர்மெண்ட் இடத்துல தான் அவங்க பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? சொந்த இடம் எவ்வளவோ இருக்குது, அதில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா? கவர்மெண்ட்டை தான் எதுக்காக ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து கோமதியை கேட்குறாங்க. கோமதியோ, ஐயோ என் அண்ணனுங்க எப்போவுமே வம்புக்காரனுங்க, ஏதாவது வம்பு இழுக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ ஏன் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல மீனா. எப்படியோ உனக்கு எதுவும் ஆகலை, உன் வேலைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எப்படியோ செந்திலும் மாமாவும் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து அப்பாடா சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சதீஷ் இருந்துட்டு அரசிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இல்லை அவள் ஏதாவது தப்பாக நினச்சிப்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியும் நினைக்கிறாங்க. இல்லை அரசி கூட பேசணும் போல் இருக்கே, சரி அவங்க வீட்டுக்கே போயிட்டு நேரில் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. எங்கள் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே மாப்பிள்ளை கோமதி இருந்துட்டு, மாப்பிள்ளை வந்திருக்காரு, திடீர்னு வந்திருக்காரு, மீனா போயிட்டு தண்ணி கொண்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. இங்கே சதீஷுமே அரசி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு பார்க்குறாங்க. ஆனால் அரசி இருக்கிறதுல அரசி வந்து ரூம்குள்ளே உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள திடீர்னு வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயம் பேசணுமா, இல்லை எதனா முக்கியமான விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே தடுமாறுறாங்க. ஏன்னா குமார் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களோ, கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்களோன்றது ஒரு பயம், அதனால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்த அரசியே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இங்கே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன, சும்மா தான் வந்தேன், இப்படி இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தேன், சரி அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி போகாமல் இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், ஏன் அத்தை வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாப்பிள்ள அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், இது உங்கள் வீடு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, மயிலே ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயிலுமே இதோ அத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வராங்க. மாப்பிள்ளைக்கு கொடு. அதுக்கப்புறம் மயில் கொடுத்ததுமே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, ஆமாம் மாப்பிள்ள என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க, எதுவும் விஷயம் இல்லாமல் நீங்கள் வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அரசியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அரசி கூட பேசணும் போல் இருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ உங்கள் ரூட்டு அப்படி போகுதா, சரிங்க அரசி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசியுமே வெளியே வந்து பார்த்ததுமே சதீஷ் உட்காண்ட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி வெக்கத்தோடு வந்து நிற்கிறாங்க. என்ன எதுக்காக வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நம்ம சதீஷ் இருந்துட்டு, என்ன ஆளுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறீங்க, சும்மா தான் வந்தேன். அப்போ தான் நம்ம பாண்டியனுமே வராங்க. பாண்டியன்கிட்ட வந்து நம்ம சதீஷ் வந்து கேட்குறாங்க, அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்,
வெளியே எங்கேயாவது போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது, கூட்டிகிட்டு போகலாமா அங்கிள் அப்படின்னு சொல்லி பாண்டியனை கேட்குறாங்க. பாண்டியனை வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. அங்கிள் உங்களுக்கு ஓகேவானாவே சொல்லுங்கள், நானும் அரசியும் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நிச்சயமும் நடந்துருச்சு. இப்போவே நாங்கள் பாதி புருஷன் பொண்டாட்டி தானே, போயிட்டு வரதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேவானா மட்டும் அனுப்புங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. சூப்பர், ஹை அரசி கூட வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, மாப்பிள்ளை முகத்தில் பெட்ரமா ஸ்லைட்டே எரியுது போல். ஐயோ அக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்கக்கா, அரசி கூட தனியாக பேசணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு பார்த்து அதான் நிச்சயம் பண்ணாங்கல்ல, அப்போவே தனியாக பேசலான்னு வந்தால் நீங்கள் கூடவே வந்துட்டீங்க. அதான் பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. சரி இப்போவாவது டைம் கிடைக்குமா அரசி கூட தனியாக பேச, அதனால தான் வந்தேன். அங்கிளே ஓகே சொல்லிட்டாரு. அரசி கிளம்பி வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து கிளம்பி நம்ம சதீஷ் கூட போகிறாங்க. மீனாவுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா இருந்துட்டு, அரசி ஆல் த பெஸ்ட், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசியும் சதீஷும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, எப்படியோ அரசி அவன் மனசையும் மாற்றிக்கிட்டா, சதீஷ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டா. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடணும், அந்த குமரவேலால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இன்னும் அரசியும் குமரவேலும் லவ் பண்ண விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா அம்புட்டு தான், என்ன பிரச்சனை நடக்குமோ அதுக்குள்ளே அரசிக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் நடந்துடணும் நல்லபடியாக. சதீஷ் ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மீனாவோ, அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அதான் அரசியும் குமாரும் லவ் பண்ண விஷயம் சதீஷ்க்கு முன்னாடியே தெரியும். உடனே நம்ம கோமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, தெரியுமா, அப்புறம் எப்படி, எதுவுமே பிரச்சனை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி என்ன தப்பாக பண்ணிட்டா, தெரியாமல் குமார் வீசின வலையில் விழுந்துட்டா, அதை எடுத்து சொல்லி புரிய வச்சாச்சு. அரசி தான் அதாவது குமார் கூடயும் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டு இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதாவது தப்பே நடக்காத மாதிரி தப்பை அதாவது நான் பண்ண தப்பை மறைச்சிட்டு எப்படி அவர் கூட பேசுறது, என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சதீஷ்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டா. சதீஷுமே நீ தெரிஞ்சு எதுவும் தப்பு பண்ணல, அவன் கெட்டவன் அப்படின்றதுக்காக நீ விலகிட்டே, அவ்வளோதானே. எல்லாரோட லைஃப்லேயுமே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் க்ரஷ்ன்ட்டு நிறைய இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி இருந்திருக்கு, என் வாழ்க்கையிலையும் அப்படி இருந்திருக்கு. நடந்து முடிஞ்சதை பற்றி யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்க அரசி, உனக்கு என்ன பிடிச்சிருக்க அரசி அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அரசிக்குமே இப்போ அவன் மனசில் இருந்த குழப்பம் வந்து சரியாயிடுச்சு. அதனால் அரசியுமே சதீஷ்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்போ மனசு விட்டு, அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாமல் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அரசி வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதிக்கு, அடியே மீனா இதெல்லாம் கேட்கவே அம்புட்டு நல்லா இருக்குடி, எப்படியோ அரசி வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகிடணும், அது மட்டும் போதும். அவள் கல்யாணத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிக்கணும்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை அரசி கல்யாணத்துக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், நிறைய நகைங்களெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம வேணால் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடுவோமா, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது கல்யாணத்துக்கு, நகையெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருவோம். ட்ரெஸ்ஸு வேணால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூரை புடவை எடுப்பாங்க இல்லையா, அப்போ எடுத்துக்கலாம். என்னென்ன ட்ரெஸ் வேணும், அரசிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இன்னும் கார் வேறு வாங்கணும், சீர்வரிசை அதெல்லாம் இன்னும் ஒரு நாள் தள்ளி வச்சிடலாம். இன்றைக்கி போயிட்டு நம்ம நகையை வாங்கிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் காசு வீட்டில் வச்சுருக்கேன், அரசி கல்யாணத்துக்காகவே நிறைய நகையும் சேர்த்து வச்சுருக்கேன், அதெல்லாம் லாக்கரில் வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நகையை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் நம்ம கோமதியும் நகை கடைக்கு போயிட்டு, அதாவது அரசிக்கு எதெல்லாம் பொருத்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆரம், நெக்லஸ்ஸு, கம்மல் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு எங்கள் அரசியும் நம்ம
சதீஷும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அரசி நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணாலும் ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம அரசி வந்து தயங்கிக்கிட்டே பேசுகிறாங்க. சதீஷோ, இங்கே பாரு அரசி, என்கிட்ட எந்த ஒரு தயக்கமும் உனக்கு வேண்டாம். உனக்கு மனசில் என்ன தோணுதோ நீ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். உனக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அரசி இருந்துட்டு, என் மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே தீர்ந்துருச்சுங்க. என் மனசுக்குள்ளே நான் எதுவுமே ஒளிவு மறைவு, அதாவது நான் எதையுமே மறைக்கல. உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு வேறு எந்த குழப்பமும் இல்லை. உங்களை எனக்கு பிடிக்கவும் செய்யுதுங்க. உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சதீஷ்க்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. சரி, நம்ம என்ன சாப்பிட்லாம், சரி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வர வழியில் ஐஸ்கிரீம் பார்க்கு போயிட்டு நம்ம அரசிக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிக்கிறாங்க. அரசிக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம சதீஷ்க்கு கொடுக்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு அரசியை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்கே சதீஷ் வந்து அரசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம மீனா வந்து, அரசி எப்படி இருந்தது ட்ராவல், நல்லா இருந்ததா, ஜாலியாக ஊரை சுற்றுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. எங்கள் சதீஷுக்கு பயங்கர வெக்கம். ஆமாம் மாப்பிள்ளை சார், பொண்ணு தான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுது, உங்களுக்கு என்ன வெக்கம், நீங்கள் தானே ஆம்பளை சிங்கம் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு மட்டும் வெக்கம் வரக்கூடாதா என்ன, போங்கக்கா. சரிக்கா நான் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க தம்பி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன்கிட்ட கோமதிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு நம்ம மாப்பிள்ளை வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அரசி ரூம்குள்ளே உட்காந்து நம்ம சதீஷ் கூட பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சதீஷ் வந்து அதாவது அரசியை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம அரசிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அரசியுமே. அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமார் வந்து சுகன்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சுகன்யா வந்து கிச்சனில் நம்ம கோமதி கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, மீனா இந்த கொத்தமல்லியை அரிஞ்சு கொடுடி, பருப்பு நல்லா கொதி வந்துடுச்சு, மேலாக்க தூவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, இதை க்ளீன் பண்ணி நான் அலசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுகன்யா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஃபோன் வந்ததுமே இந்த குமார் எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறான், உடனே அத்தாச்சி இதோ வந்துடுறேன் இருங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா குமார் எதுக்காக இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, சித்தி உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கணும் சித்தி, நீங்கள் அதை எனக்கு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லு குமார் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சித்தி நான் அதாவது என்னால் அந்த அரசியை பேசி சமாதானம் செய்யவே முடியல, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் சித்தி, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள், இல்லைனா அரசியை கொஞ்சம் பேசி சமாதானம் செய்யுங்க, அவளை எப்படியாவதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வர சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சித்தி, ப்ளீஸ் சித்தி, அவள் மண்டை கழுவி எப்படியாவது பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குல்ல அங்கே வர சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் நீ சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், சரி எப்படியோ ஒன்று நான் அரசிக்கிட்ட பேசுகிறேன், நான் சொல்கிற விஷயத்துக்கு ஓகே சொல்கிறாளா என்னவோ பார்க்கலாம், இல்லை சும்மா கோவிலுக்கு வர மாதிரி கூட நான் அவளை என் கூடவே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் கோமதி எல்லாருமே கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம பாண்டியனும் பழனியும் கடையில் வேலை முடிச்சுட்டு வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகும். இங்கே சுகன்யா வந்து அரசி தனியாக ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ போயிட்டு பேச போகிறாங்க. அரசி உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது வந்து அரசி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் அத்தை? அதுதான் அரசி, குமார் பற்றின விஷயந்தான். பாவம் குமார், நீ இல்லாமல் அவனால் இருக்கவே முடியலையாம், செத்துடலாம் போலக்கு தான் பாவம். என் அக்கா பையன் ஒரே ஒருத்தந்தான், கூட மாடன்னு யாருமே பிறக்கலை, பாவம் அவனை போட்டு அப்படி வாட்டி வதைக்காத அரசி,
அவன் ரொம்ப நல்லவன் அரசி. உனக்காக தான் அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? குமாரை முதல்ல நீ லவ் பண்ணிக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் ஏன் நீ இப்போது விலகிட்ட? உன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அம்பிட்டு தானே. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் கோபம் இருக்கும், அதுக்கப்புறம் ஏற்றுக்க போகிறாங்க. இந்த ஒரு சிம்பிளான விஷயத்த விட்டுட்டு உன் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, அவங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ குமாரை வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நம்ம அரசிக்கு பயங்கரமாக கோபம் வருது. இங்கே பாருங்க அத்தை, இதுக்கப்புறமெல்லாம் குமாரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய கெட்டவங்கன்ட்டு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னை கொலை பண்ணுறதுக்கு கூட அஞ்ச மாட்டார் அவங்க. எனக்கு அவரெல்லாம் வேண்டாம். நான் என் அப்பா அம்மா பார்த்த சதீஷவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரே ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். நான் தெரியாமல் அந்த குமார் போட்ட வழியில் சிக்கிட்டேன். எப்படியோ நான் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இதுக்கப்புறமெல்லாம் அந்த குமாரை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அவன் செத்தான்ன பொழைச்சான்ன எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என் அண்ணனுங்களும் என் அம்மா அப்பாவும் என் அண்ணிகளும் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். தயவு செஞ்சு குமாரை பற்றி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் இப்போவே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுகன்யாவுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது. ரொம்பவே அசிங்கமாக போகுது. இருந்தாலும் குமாருக்காக திரும்பவும் பேசுகிறாங்க. இங்கே பாண்டியனும் பழனியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏங்க நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப நாளாச்சு அரசிக்கு வந்து எப்போவுமே ஏதாவது வாங்கிட்டு வந்தால் அரசியை கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க. குமாரை எப்போ லவ் பண்ண ஆரம்பித்து வீட்டில் பிரச்சனை வந்துச்சோ அப்போத்துலேருந்து நம்ம அரசியை வந்து கூப்பிட்றதில்ல. இன்றைக்கின்னு பார்த்து அவங்களுக்கு அரசிக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அரசிக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுமே அரசி கூப்பிட்றதுக்காக அரசி ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ பேச்சு சவுண்டு கேட்குது. ஏங்க சுகன்யா வந்து அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் கேட்குறாங்க. இங்கே பாரு அரசி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குமார் ரொம்ப ரொம்ப நல்லவன். இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அவளை பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வர சொல்லு, அவள் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். நான் அதனால தான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் உன்னை, அதாவது நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குதான் அரசி. அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நீ உங்கள் வீட்டெல்லாம் எதிர்த்துட்டு குமாரை கல்யாணம் பண்ணு. குமார் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான். அவங்களுக்கு இல்லாத சொத்து பணம் வசதி பைக்கு காருன்ட்டு எல்லா வசதியும் இருக்குது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தான் கஷ்டம்? இங்கே பாரு அரசி, நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் கோபமும் வருது. ஏன்னா சுகன்யா வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்குறாளா அப்படின்றதும் ஒரு கோபம், ஒரு ஷாக்கிங்கு. அதே சமயம் அவங்கள அப்படி பல்லார்னு 2 அறை இழுக்கணும் அப்படின்ற அளவுக்கு கோபம் வருது. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்ட்டு கொஞ்ச நேரம் நின்று கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசு இருந்துட்டு, அத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், குமாரை பற்றி என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் இங்கே பேசாதீங்க, வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்காக குமாரை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க? என் அம்மாவும் என் அப்பாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்குவேன். இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு நீங்கள் வெளியே போயிடுங்க, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அப்பா கிட்டே போயிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, அரசிக்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த குமார் பையன் அரசியை கடத்திட்டு போயிட்டு கழுத்தில் தாலியை கட்டினா மட்டும்தான் உண்டு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே அதாவது கதவை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வராங்க. வெளியே பார்த்தா இங்கே பாண்டியனை பார்த்ததுமே இங்கே நம்ம சுகன்யாவுக்கு கண்ணெல்லாம் கிறகி போகுது. அப்படி திருட்டு முழிக்கிறாங்க. ஐயோ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. ஏப்பா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாப்பா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அரசியை நீ அவள் மண்டையை கழுவ பார்ப்ப? ஓ, குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? உன் அக்கா பையன் அப்படின்றதுக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருப்பா,
அது யார் பையனாக இருந்தாலும் அதுக்குள்ளே நியாயம் இருக்கா, நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும்ப்பா. உன் பொண்ணாக இருந்தா அப்படி நீ அப்படி ஒரு கெட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியாப்பா? என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே சுகன்யாவுக்கு பேச்சே வரல. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்கி திணறாங்க. இங்கே பாருப்பா, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நான் உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். உன்னை அப்படி கொல்லணும் போல் ஆத்திரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு 2 அறை விட்டுறாங்க. சுகன்யாவுக்கு கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்துக்குது. ரொம்பவே பயப்படுறாங்க. பக்கத்தில் இருந்த பழனி பயங்கர கோவப்படுறாங்க. அடி, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலடி. என் வாழ்க்கையை தான் அழிக்கணும்னு நினைக்கிற. அரசி உனக்கு என்ன பாவம் பண்ணா? எதுக்காக அவள் வாழ்க்கையை இப்படி குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற? சி, உன்னையெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, பழனி நீ எதுவும் பேசாதப்பா, குடும்பத்தில் எந்த சண்டையும் வேண்டாம். இங்கே பாருப்பா சுகன்யா, உனக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது. அரசி விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் நானும் கோமதியும் தான் எடுப்போம். ஏன்னா நாங்கள் பெற்றிருக்கோம், அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கோம், வளர்த்துருக்கோம். எல்லா முடிவையும் எடுக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. தேவையில்லாமல் அரசி வாழ்க்கை விஷயத்தில் மூக்க நுழைச்சி தேவையில்லாமல் உன் மூக்கை உடச்சிக்காத, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் போயிடுறாங்க. இங்கே சுகன்யாவுக்கு பயங்கர அவமானமாக இருக்குது. நல்லா நோஸ்கட் வாங்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கோவத்தெல்லாம் தீர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமாருக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எப்பா சாமி, என்னை ஆளை விட்டுடுறா, இந்த வீட்டில் உள்ளவங்கலாம் சரியானவங்களாக இருக்காங்க. நீ அரசியலாக பேசி சமாதானமெல்லாம் செய்ய முடியாது. பேசாமல் அரசியை தூக்கிட்டு போயிட்டு நீ தாலியை கட்டு, அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவி.